அம்மா பிச்சைக்கார பசங்களா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டேய் புரோட்டா நான் அப்பவே சொல்ல அவனை கூட்டி வரான்னு பாத்தியா அவனோட சத்தி எங்களே பிச்சைக்கார பண்ணிட்டாங்க. சும்மா இருங்கடா. நீ சும்மாறா சார். காயத்ரி மேடம பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்ல சார், அமிர்தாஞ்சன் இருக்கு. என்னது கிண்டலா? என்னடே என்ன வேணும் சார்? ஐ அம் கோபி கிருஷ்ணன். சென்னையில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா மேடம் புரிஞ்சுக்குவாங்க. கூட அழகேன்னு ஒரு அண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சூப்பர் புரோட்டா காசியும் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பாஷாண்ட கையில இருந்து காசு வாங்குறதுக்காக கோஷி வந்திருக்கேன்னு പറയணும். ஏன் ஊசி வியாபாரம் பண்றானே? அந்த அம்மா தெரியுமாடா உனக்கு? சும்மா அவன் கிடக்குறான் சார் லூசு. நீங்க எங்களை உள்ள விடுங்க சார். சாரி, காயத்ரி அம்மாவை பார்க்கணும்னா நேரம் காலம் தேதி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். தெரியுமா உனக்கு? பஞ்சாங்க எதுவும் பார்க்கணுமா சார்? பல்ல தட்டி படம் கிளம்பி. நீ சும்மாறா. அது ஒண்ணு இல்ல சார், இந்த கவரை கொண்டு போய் காயத்ரி மேடம் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே எங்களை உள்ள கூப்பிடுவாங்க. இதாங்க. அப்படியா? ஆமா. ஓ உள்ள அனுப்பலாமா சார்? போட்டோல இருக்க 2 பேரை மட்டும் உள்ள அனுப்பு. ஓகே சார். 2 பேர் உள்ள போங்க. பாச்சா நீங்க எங்கடா போறீங்க? நாங்க மந்திரி விட்டே பார்த்தது இல்ல. ஏன்டா பாச்சா? அதே ஒதே ஒதே நீங்க 2 பேர் மட்டும் உள்ள போங்க. தேங்க் யூ சார். இத பார், எங்க 2 பேருக்கு உள்ள முக்கியமான வேலை இருக்கு. நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இங்கே இருக்கணும். என்ன? நீங்க திரும்பி வர வரைக்கும் இங்கே இருக்க முடியாது. பாண்டிச்சேரியில சர சீப்பா கிடைக்கும். நாங்க போயிட்டு ஆளுக்கு தீபா கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். போய் தொலைங்க. ஐயோ என்ன பைசா பைசா. வாடா போயிட்டு வந்துடுவாங்க. உட்காரு. பரவாயில்ல சார். உட்காருங்கப்பா. அட உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்? நட்பு சார். நட்புன்னா லவ்வா? சொல்றா. நீ சொல்றா. கேக்குறாருல. டேய் ஓ மாமனார் எல்லாம் தெரிஞ்சுதாண்டா விசாரிக்கிறாரு. ஆனா பொய் சொன்னா மட்டும் மாட்டிக்கிறவ சார். அவன் ரொம்ப வைக்கப்படுறான் சார். நானே சொல்றேன் லவ் தான். ரொம்ப டீப்பான லவ். உண்மைதானே சொல்றேன். உங்க லவ் காயத்ரிக்கு தெரியுமா? அது மட்டும் தாங்க. இன்னும் நான் அவகிட்ட கேட்கல. இப்ப கேட்டா போகுது. ஏங்க அதையும் கேட்கறதுக்கு தான் நாங்க அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கோம். நான் காயத்ரியை கூப்பிடுறேன், அவகிட்டயே கேளுங்க. ரொம்ப சந்தோஷங்க. உட்காரு உட்காரு உட்காரியா உட்காரு. ஐயோ டேய், இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வைக்கணும்டா. என்ன பண்பு அன்பு மரியாதை பாசம். நீ ஏன்டா அவசரப்பட்டு என் காதலை பத்தி அவர்கிட்ட சொன்ன? எதா இருந்தாலும் மனசுல போட்டு உடைச்சிடணும்டா. நான் அப்படி சொன்னதாலதான் உடனே போய் ஒரு பொண்ணை கூப்பிட போயிருக்காரு. இப்ப வருவா பாரு. இந்த பாரு, அது வரைக்கும் ராஜா மாதிரி உட்கார்றா. நீ இந்த வீட்டோட மாப்பிள. இந்த வந்தாங்க பாரு உன்னை மாப்பிள பாக்க. யோ ஏன் வளரா? ஐயா சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு சின்சியாரிட்டி வேண்டாம் உங்களுக்கு? வசந்தி பாத்தியாமா, நம்ம கோபியை போட்டு கண்ணு ஒண்ணு தெரியாம அடிக்கிறாங்கம்மா. டேய் சும்மாறா. வசந்தி, நாங்க எப்படி வந்தோம் தெரியுமா? நம்ம பஸ்ல தான். ஒரு இடத்துல கூட நிக்கலையே. தள்ள வேண்டிய வேலையே இல்ல. என்னடா டேய், உன்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தேன். எங்கடா? உன்கிட்ட எதை கொடுத்தாலும் எங்கேயாவது வச்சிருவேன். சாரிடா, என்கிட்டே இருக்கு. வசந்தி, இது என்ன தெரியுமா? நம்ம மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு சென்னை கார்பரேஷன் கொடுத்த பர்மிஷன் லெட்டர். இத வாங்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. லஞ்சம் கேட்டா கொடுப்பேனா? 1.25 ரூபாய் செலவு பண்ணி ஒரே போன். யாருக்கு? நம்ம சிஎம்க்கு. அவ்வளவுதான். அப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு நல்ல பேர் வச்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றானுங்க. டேய், இது என்னடா பேருன்னு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? வசந்தி கையேந்தி பவன், வசந்தி உணவு விடுதி, வசந்தி ஃபாஸ்ட் ஃபுட்.
எனக்கு இதுல ஒண்ணு கூட பிடிக்கல தெரியுமா? ஆனா நான் சூப்பர் பேர் வச்சிருக்கேன். சொல்லட்டுமா? வசந்தி ஃபுட் பேலஸ். எப்படி? என்ன வசந்தி டல்லா இருக்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களையும் எங்க பஸ்ஸையும் பிரிஞ்சு வந்ததுனால உனக்கும் ஃபீலிங் தான். அதனால தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பஸ்ஸோடயே வந்திருக்கோம். எதுக்கு? உன்னை பாக்குறதுக்கு. என்ன எங்க அப்பாவையும் பிளாக்மெயில் பண்றதுக்கா? அதுக்கு தான் நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாளே போட்டோவோட கிளம்பி வந்துட்டீங்களா? வசந்தி நீ அப்படி பேசுற? கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தேன், பாதுகாப்பு கொடுத்தீங்க. அதுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் பேங்க் கேரண்டி கொடுத்தேன்ல. இனிமே அன்பு, உறவு, பாசம்னு யாருமே இங்க வராதீங்க. உன்னையும் பிடிக்கல, உன் ஊரையும் பிடிக்கல, உன் பஸ்ஸையும் பிடிக்கல. வசந்தி இந்தாங்க, இது நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட். இது நீயே வச்சுக்கோ. உங்க 2 பேரையும் நல்லவங்க நினைச்சேனே, அது ஏன் தப்பு? நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். அதுக்காக உங்க பழைய எதிரியோட மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒத்துக்கிட்டேன்ல. விட்டுருங்கப்பா, அவங்கள உயிரோட விட்டுருங்கப்பா. அவங்க எங்கேயாவது போய் பழிச்சுக்கட்டும். டேய், இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு டென்ஷனா இருக்க? முதல்ல நம்ம ஊருக்கு போறோம், புதுசா ஒரு லோன் அப்ளை பண்றோம், நல்ல இடமா பார்த்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்றோம். தமிழ்நாடு முழுக்க அங்கங்க நம்ம பிரான்ச்சை ஓபன் பண்றோம். அதான்டா நம்ம லட்சியம். டேய் கோபி, உன் மனசுல இவ்வளவு வேதனையை அடக்கி வச்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்றியா நீ? அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியும்டா. அழகா, எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். நம்ம 2 பேருக்கு இந்த பஸ் இருக்குடா. நம்மள ஆதரிக்க சென்னையில எத்தனையோ தெருக்கள், எத்தனையோ திண்ணை இருக்கு. அது போறோம்டா. கோபி வாடா. டேய் ஒரு நிமிஷம்டா. ஆமா, எனக்கு தெரியாம இந்த கிஃப்ட நீ எப்ப அவளுக்கு கொடுத்த? யாருக்கு தெரியும்? அப்புறம் எதுக்கு அது என்ன கையில வச்சிருக்க? டேய், வேற குடுடா. அவ்வளவு டேய். கிஃப்டும். உன் உயிர் எனக்கு முக்கியம். என் காதல் என்றும் உன்னுடனே.